ஒரு அழகான கிராமத்தில் பச்சை பசுமை நிறைந்த ஒரு ஆட்டு பண்ணை வீடு இருந்தது. அந்த பண்ணையில் பல ஆடுகள் இருந்தன. அவற்றில் எல்லாவற்றையும் விட சிறியதும் சுறுசுறுப்பானதும் ஒரு குட்டி ஆடு இருந்தது. அதற்கு பெயர் மணிக்குட்டி. மணிக்குட்டி ஆடு எப்போதும் பண்ணை வீட்டை சுற்றி ஓடி விளையாடும். கோழிகளுடன் மாடுகளுடனும் பேசும். மே மே என்று சத்தம் போடும். பண்ணை வீட்டின் அருகே உள்ள வைக்கோலில் படுத்து சூரிய ஒளியின் சூடு கூட தெரியாமல் உறங்கும். பின்பு ஆட்டு குட்டிகளுடன் சேர்ந்து மேய்ச்சலுக்கு செல்லும். அங்கும் ஒழுங்காக உணவு உண்ணாமல் ஓடி ஆடி விளையாடும். மீண்டும் மாலை ஆனதும் வீட்டுக்கு திரும்பி விடுமாம் மணிக்குட்டி ஆடு. ஒரு நாள் மேய்ச்சலுக்கு செல்லும் போது திடீரென்று பலத்த மழை பெய்தது. மற்ற ஆடுகள் பயந்து ஓடி அங்கும் இங்கும் அலைந்தன. மணிக்குட்டி ஆடோ தைரியமாக பண்ணை வீட்டிற்கு செல்லுவதற்கு வழிகாட்டியது. அனைத்து ஆடுகளும் பாதுகாப்பாக உள்ளே வந்த பிறகு விவசாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், சின்ன ஆடுதான், ஆனா மனசு பெரியது. அன்றிலிருந்து அந்த மணிக்குட்டி ஆடு அந்த பண்ணை வீட்டின் வீர ஆடு ஆகிவிட்டது. பாடம்: சிறியவனாக இருந்தாலும் பெரிய செயலை செய்ய முடியும். இது போன்ற குட்டி குட்டி கதைகளுக்கு நம்ம குட்டி கதை தமிழ் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.